கெஸ்ட் வீட்டுக்கு வராங்களா? 30 மினிட்ஸில் இந்த கீ ரைஸ் ரெடி. சிம்பிள் ரெசிபி. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் எடுத்துக்கோங்க. கார்னிஷுக்காக cashew நட், raisins, வெங்காயம் ஃப்ரை பண்ணி எடுத்துடுது. இந்த கார்னிஷு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒனியன் ஸ்மால் சைஸ் எடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரை ஃப்ரை பண்ணி அதையும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான்ஸ்டிக் பாட்டு எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் கீ, ஒனியன் ஃப்ரை பண்ணி அதில் மீதி வந்த ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நாலு ஏலக்காய், 6 கிராம்பு, 2 சின்ன பீஸு பட்டை, ஒரு பிஞ்சு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஸ்லைஸ்டு ஒனியன் சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்க்கக்கூடாது. லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணலாம். இதுவும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. நான் இங்கே 1/4 கப்பு ஃப்ரோசன் க்ரீன் பீஸும், ஒன் டேபிள் ஸ்பூன் கிட்ட சாப்டு கேரட்டும் சேர்த்துடுது. நல்லா வழட்டுங்க. 4 கப்ஸ் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 2 கப்ஸ் ரைஸ் எடுத்துருக்கு, அதுக்கு டபுளாக தண்ணி எடுத்துடணும். கூடவே தேவைக்கேற்ற சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ½ அன் ஹவர் ஊற வைத்த ஜீரகசாலா ரைஸும் ஆட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி நார்மல் பாஸ்மதி ரைஸ்லும் பண்ணலாம். சேம் மெத்தடு தான், ½ அன் ஹவர் ஊற வைக்கணும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துடுது. லிட்டு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இந்த அளவு ரைஸு குக் ஆனதும் தம்மில் போட்டுக்கோங்க. யூஸ் பண்ணாத தோசைக்கல் கீழே வைத்து அதுக்கு மேலே இந்த போட்டு வச்சு தான் நான் நார்மலாக தம் பண்ணலை. லிட்டு ஓப்பன் பண்ணி ரைஸ் வெந்துடுச்சோன்னு செக் பண்ணிடுங்க. ரைஸ் வெந்திருக்கு. கார்னிஷ் பண்ணதுக்காண்டி ஃப்ரை பண்ணி வைத்ததெல்லாம் இப்போ சேர்க்கலாம்.
தேவைன்னா கொஞ்சம் கீயும் இப்போ சேர்த்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் செட் ஆகிறதுக்காண்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்க. டேஸ்டியான கீ ரைஸ் ரெடி. இந்த ரெசிபி பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.